ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலில் கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருக்குது. ஏன்னா இன்று புரட்டாசி மாதம் பிரம்மோஷத்தின் 3ஆம் சனி. மிக அளவு கடந்த பக்தர்கள் கூட்டம் இருக்குது. அதுபோக திருமலை திருப்பதியில் திருப்பதியோட முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்காங்க. அந்த க்ரௌட் இருக்குது, அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்குது. அதனால் பக்தர்கள் தரிசன நேரம் மிக அதிகமாக ஆகுது. இதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலில் வருகின்ற பக்தருடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. அதன் எதிரொலியாக இலவச தரிசன டிக்கெட் இன்று காலை 2 மணிக்கு திருப்பதியில் பக்தர்களுக்காக வழங்கப்பட்டது. ஆனால் காலை 2 மணிக்கு தரக்கூடிய இலவச தரிசன டிக்கெட்டுக்கு இன்று 3ஆம் சனி இன்று தரிசனம் பார்த்துடணுன்ற காரணத்துக்காக நேற்று இரவு 9 மணிலேருந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தாங்க. இவங்க எல்லாரையும் 10:30 மணிக்கு கியூ லைனில் அலோவ் பண்ணதாக தகவல் இருக்குது. அதாவது இன்றே தரிசனம் செய்வதற்காக ஒரு 12,500 டிக்கெட்டும், நாளை சண்டே காலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 2,000 டிக்கெட்டும், மொத்தமாக 14,500 டிக்கெட் இன்று காலை 2 மணிக்கு பக்தர்களுக்காக விநியோகம் செய்யப்பட்டது. ஆனால் கொடுத்தது என்னவோ 14,500 டிக்கெட் தான். ஆனால் வந்த பக்தர்கள் 20,000 பேர் மேலே இருப்பாங்க என்ற எஸ்டிமேஷனை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். காலை 2:30 மணி நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 9,655 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 2,000 டிக்கெட் அப்படியே இருந்துச்சு. மொத்தமாக 11,655 டிக்கெட் இருந்துச்சு. காலை 3:18 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 4,799 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 1,995 டிக்கெட்டும், மொத்தமாக 6,794 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. இன்று 2 மணிக்கு தர தொடங்கிய இன்றே தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான 12,500 டிக்கெட்டும் காலை 4:12 மொத்தமாக காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக காலை 4:17 நிலவரப்படி நாளை தரிசனம் செய்வதற்காக 1,085 டிக்கெட்டும் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 4:31 மொத்தமாகவே காலை 2 மணிக்கு தர தொடங்கிய 14,500 டிக்கெட்டும் காலை 4:31 காலி ஆயிடுச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் குறிப்பிடுறேன். அதே மாதிரி ஸ்ரீவாரிமேட்டில் காலை பக்தர்களுக்காக காலை 6 மணிக்கு இன்றே தரிசனம் செய்வதற்காக ஒரு 2,500 டிக்கெட் பக்தர்களுக்காக விநியோகம் செய்யப்பட்டது. காலை 6:45 நிலவரப்படி 1,622 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 7:12 நிலவரப்படி 981 டிக்கெட்டும், காலை 8:09 காலை தொடங்கிய 6 மணிக்கு தொடங்கிய 2,500 டிக்கெட்டும் 8:09 மொத்தமாகவே காலியாகி விட்டது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். சரிங்களா? அதே மாதிரி பக்தர்கள் கூட்டம் ஸ்ரீவாரிமெட்டாக இருக்கட்டும், அலிப்பிரிமெட்டாக இருக்கட்டும், 2 இடங்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்க்ரீனில் இமேஜ் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மெட்ரோடைய கூட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கும் கூட்டம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி கோயிலுக்கு வந்திருக்கும் முதல்வர் அவர்கள் திருமலையில் சென்ட்ரலைஸ்டு கிச்சன், அதாவது ஒரு நவீனப்படுத்த கிச்சன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதத்துக்காக எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட கிச்சன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த மிக சிறப்பாக அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. அதே மாதிரி பக்தர்கள் நேற்று சாமி தரிசனம் பார்த்தவங்க எண்ணிக்கையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 4/10/2024 அன்று பக்தர்கள் சாமி தரிசனம் பார்த்த எண்ணிக்கை குறைவு. 54,866 பேர் தான் தரிசனம் பார்த்துருக்காங்க. 28,657 பேர் மொட்டை அடிச்சிருக்காங்க. 3,60,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக நேற்று ATC வரைக்கும் கியூவில் நின்றதாகவும் 18 மணி நேரம் தரிசனம் பார்க்க ஆகுதாலும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இன்று 5/10/2024 அன்று காலை 8 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 31 குடோன்களும் ஃபில் ஆகி
ஏடிஜி சர்க்கிள் அதாவது ஏடிசி நேற்று இன்னைக்கு ஏடிஜி சர்க்கிள் வரைக்கும் பக்தர்கள் கியூ லைன். ஏடிஜி சர்க்கிள்னா அதாவது நம்ம இப்போ டிக்கெட்டுடைய இலவச தரிசனம் போகிறோம்ல, அதான் ஏடிஜி சர்க்கிள். அது வரைக்கும் கியூ லைன் நிற்கதா காலைல 8 மணி நிலவரப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு அறிவிப்பு கிடைச்சது. அந்த அறிவிப்பு படி பார்த்தோம்னா இது வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்க ஏஆர்பி கவுண்டர் கிட்ட ரன்னிங்கில் இருக்குது. ரிப்போர்ட்டிங் டைம் ஃபார் வித்தவுட் டிக்கெட் தர்ஷன் வந்து கிருஷ்ண தேஜோ கெஸ்ட் ஹவுஸ், அதாவது 1 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு கோயிலில் உள்ள அனைத்து குடோன்களும் ஃபில் ஆகி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் கியூ லைன் நிற்கிது என்ற விஷயத்தையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நமக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த கியூ லைன் நிற்கிற ஒரு சின்ன வீடியோ கிளிப் கொடுக்குறோம் பாருங்கள். இவ்வளோ பேர் அதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஏடிசிலேருந்து ஏடிஜி போகிற கியூ லைன், ஓகேங்களா. அடுத்தபடியாக இன்னைக்கு எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், டிக்கெட்டுடைய இலவச தரிசனத்துக்கு 3.5 மணி நேரம் முதல் 7.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20 மணி நேரம் முதல் 26 மணி நேரம் வரை பக்தர்களுக்கு இன்று தரிசனம் பார்க்க ஆகலாம். கோயிலை விட்டு கியூ லைன் வெகு தூரம் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வருகின்ற பக்தர்கள் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கிங்க. தரிசனத்துக்கு ஒரு 2 நாளாச்சு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குற நிலைமை தான் இருக்குது. அதை பக்தர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். இந்த நாட்களில் 1 வயது கீழே உள்ள குழந்தைகளை சிறப்பு தரிசனம் ரத்து. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க பிரதேசனம், சீனியர் சிட்டிசன் எந்த தரிசனமும் கிடையாது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். ஒரே ஒரு டிக்கெட் திருமலையில் கொடுக்குற டிக்கெட்னா விஐபி டிக்கெட், அதாவது ஒரு நாளைக்கு 900 டிக்கெட் 10,800 அந்த டிக்கெட் ஒரு நபர்களுக்கு. இது எங்கே கொடுக்குறாங்கன்னா திருமலையில் கோகுலம் கெஸ்ட் ஹவுஸில் டெய்லி கொடுத்துட்ருக்காங்க. திருப்பதி ஏர்போர்ட்டில் ஒரு 100 டிக்கெட்டும் மொத்தமாக 1000 டிக்கெட் ஒரு நாளைக்கு கொடுத்துட்ருக்காங்க. நமக்கு கிடைச்ச நிலவரப்படி அந்த டிக்கெட் வந்து இன்றைக்கி ஒதுக்கப்பட்ட டிக்கெட்டின் அளவு 900 டிக்கெட் ஒதுக்கப்பட்டதாகவும், அதில் நமக்கு அவைலபிலிட்டி இருக்க டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி டிக்கெட் வந்து 722 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது. 122 டிக்கெட் கொடுத்துருக்காங்க என்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க. வருகின்ற பக்தர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணிக்கிங்க என்ற கோரிக்கையை அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். திருமலையில் இன்று காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் ஒதுக்கப்பட்டது. ஆனால் வெகு நேரமாக காலை 2 மணிலேருந்து பக்தர்கள் ரூம் புக்கிங் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணியிருந்தாங்க. காலை 6:35 நிலவரப்படி இன்று 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 1156 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், காலை 6:35 நிலவரப்படி 571 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதாகவும், 1000 ரூபாய் 1500 ரூமில் 50 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும், 21 ரூம் காலைல 6:30 மணிக்கு அவைலபிலிட்டி இருக்குது என்ற விஷயமும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நமக்கு கிடைச்சது. அடுத்தபடியாக லாக்கர் வந்து இப்போ நான் லாக்கர் ஹேண்ட் ஓவர் பண்ணதான் நீங்கள் லாக்கர் வாங்குற நிலைமையில் இருக்குது. அது யாத்திரை சதன் 1, யாத்திரை சதன், மாதவ நிலையம், பத்மினி மோகன் எல்லா இடங்களையும் இந்த க்ரௌடு இருக்குது என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அது போக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு வந்து 4 லட்டு வரைக்கும் எக்ஸ்ட்ரா லட்டு கொடுக்குறாங்க. ஒரு 20 நிமிடம் வெயிட் பண்ணி தான் வாங்குற நிலைமை இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா புஷ்கரணி குளத்தில் பக்தர்கள் க்ரௌட் அதிகமாக இருக்குது. வராகசாமி தரிசனம் செய்வதற்கு 30 நிமிடம் முதல் 1 மணி நேரம் வரை வராகசாமி தரிசனம் செய்வதற்கு ஆகுது. நீங்கள் அன்னப்பிரசாதம் சாப்பிட்றோன்னா 20லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் அன்னப்பிரசாதம் சாப்பிட்ற நிலைமை இன்றைக்கி இருக்குது என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 12 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. அந்த சந்தேகங்களை இந்த வீடியோ மூலிமா நம்ம ரீப்ளே பண்ணலாம் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு உண்டான கேள்வியாக கூட இருக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டில் தரிசன டிக்கெட் வாங்கி நடந்து செல்லலாமா? ஸ்ரீவாரிமெட்டில் தரிசன டிக்கெட் வாங்கினா நடந்து தான் செல்லணும். ஏன்னா ஸ்ரீவாரிமெட்டு என்ட்ரி பாயிண்டில் டிக்கெட் கொடுத்து 1200 படிக்கிட்ட ஸ்கேன் வச்சுட்டு தான் போகணும். நீங்கள் பஸ்ஸில் போக முடியாது. அண்ணா 7 வயசு பேபி இருக்குது, 300 டிக்கெட் புக் பண்ணணுமா? 12 வயது கீழே குழந்தைங்களுக்கு டிக்கெட்டே தேவையில்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்டி டோக்கன் இந்த வீக்கில் எவ்வளோ நேரம் டிக்கெட் வாங்கலாம்? எஸ்எஸ்டி டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஆகுது நீங்கள் டிக்கெட் வாங்கணுன்னு கேட்குறீங்க. டிக்கெட் இல்லைன்னா ஒரு 12லேருந்து 20 மணி நேரம் ஆகும். டிக்கெட் வாங்கினீங்கன்னா ஒரு 4லேருந்து 8 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் டிக்கெட் எங்கே வாங்க வேண்டும்? ஆன்லைன் மட்டும்தாங்க. டிசம்பர் மாதம் வரைக்கும் 300 ரூபாய் டிக்கெட் முடிஞ்சிருச்சுங்க. அண்ணா ஸ்ரீவாரிமெட்டு எத்தனை மணிக்கு போனால் டிக்கெட் தருவாங்க? காலைல 6 மணிக்கு டிக்கெட் தருவாங்க. 6 மணி தான் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையை திறப்பாங்க. அண்ணா கருட சேவை எப்பொழுது? இந்த மாதம் 8ஆம் தேதி கருட சேவை மிக விமர்சையாக நடக்கும். இரவு 7 மணி முதல் இரவு 9 மணி வரை நடக்கும். ஒரு 2லேருந்து 3 லட்சம் பேர் பக்தர்கள் காத்திருப்பாங்க கருட சேவைக்கான. பிரம்மோற்சவம் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். பிரம்மோற்சவ தேதி வந்து அக்டோபர் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 12ஆம் தேதி வரை நடக்கும். ஃபுல் டீட்டெயில் டெலகிராமில் இருக்க ஒரு ஷெடியூலாக.
அண்ணா இரவு 12 மணிக்கு திருப்பதி சென்றால் அந்த நேரத்தில் ஸ்ரீவாரிமெட்டு செல்ல பஸ் வசதி உண்டா? ஸ்ரீவாரிமெட்டுக்கு காலையில் தாங்க பஸ் சேவை இருக்குது. நைட்டில் அது ஸ்ரீவாரிமெட்டு பொழுதுக்கு 6 மணிக்கே மூடிடுவாங்க. காலையில் உங்களுக்கு பஸ் இருக்குது. நியர்பையில் என்ன தங்கிக்கிங்க. அண்ணா நாளைக்கு திருமலைக்கு போகலான்னு இருக்கோம். தர்ஷன் கூட்டம் எப்படி இருக்குது? நடந்து போகலான்னு இருக்கேன். காலை 2 மணிக்கு நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா அலிபிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் டிக்கெட் தருவாங்க. அதை வாங்கி நடந்து போனீங்கன்னா ஒரு 4 மணிலேருந்து 6 மணி நேரம் தர்ஷனுக்கு ஆகும். டிக்கெட் எல்லாம் போனீங்கன்னா 24 மணி நேரம் ஆகும். அண்ணா டிசம்பர் மாதத்துக்கு விக்சல் சேவா சேவா டிக்கெட்டு ஜனவரி 19 யூஸ் பண்ணிக்கலாமா? நீங்கள் விக்சல் சேவா தர்ஷன் டிக்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜனவரிக்கு டிக்கெட் யூஸ் பண்ணிக்க முடியாது. நீங்கள் டிக்கெட் சேவையை மட்டும் புக் பண்ணிட்டு டிக்கெட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சேவை யூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அண்ணா ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் எந்த இடத்துல தருவாங்க? கூட்டம் எப்படி இருக்கும்? 2:30 மணிக்கு வந்தால் நின்று டோக்கன் வாங்கிடலாமா? முடியாதுங்க. 2 மணிக்கு டிக்கெட் தர ஆரம்பிப்பாங்க. 11 மணிலேருந்தே பக்தரை நிற்க வச்சுருவாங்க. எல்லாம் ஆல்ரெடி ஃபில் ஆகிடுவாங்க. கொடுக்குற டிக்கெட்டோட எண்ணிக்கை கம்மி. நீங்கள் 2:30 மணிக்கு வந்தால் டிக்கெட் வாங்க முடியாதுங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டு 7ஆம் தேதி அக்டோபர் 2 PM நான் புக் பண்ணியிருக்கேன். ட்ரெயின் கொஞ்சம் லீச் ஆகிற மாதிரி இருக்குது. 6 PM தான் வரும். அலோவ் பண்ணுவாங்களா? நீங்கள் அன்னைக்கு, அதாவது மண்டே அன்னைக்கு 7ஆம் தேதி இரவு 10 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் போய்க்கலாம் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா இந்த வாரம் சிவராத்திரி இருக்கிற அண்ணா நீங்கள் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் வேணால் வாங்கணுன்னா 3லேருந்து 7 மணி நேரம் ஆகும். நீங்கள் டேரெக்டாக தர்ஷன் போனீங்கன்னா 18 மணி நேரம் ஆகும். இதான் நிலைமையில் இருக்குது. எல்லாருமே டிக்கெட் வாங்கணும்னு நினைக்காதீங்க. டிக்கெட் வாங்குகிற எண்ணிக்கையும் கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். குழந்தை வச்சுருக்கவங்களாம் அந்த நேரில் கஷ்டப்படாதீங்க என்ற விஷயத்தை தான் அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல முடியும். திருமலை திருப்பதி கோயிலில் க்ரௌட் அதிகமாக இருக்குது. புரட்டாசி 3ஆம் தேதிக்கு அந்த க்ரௌடெல்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்களே புரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் யூடியூப், டெலகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க என்ற விஷயத்தை அந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.